அனைவருக்கும் வணக்கம். ஹார்ட்டி வெல்கம் டு மை சேனல் லைஃப் லாங் லேர்னிங். லேர்ன் எக்ஸல் இன் தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் நாம் மேக்ரோஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். மேக்ரோனா என்ன, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சில வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு ஃபார்ம்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணி இன்னொரு ஃபார்மில் நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த மேக்ரோலையும் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிளில் ஒரு ஃபார்ம், அதில் இருக்கிற டேட்டாவை இன்புட் பண்ணி அதை இன்னொரு ஷீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணதை ஒரு பட்டனுக்கு அசைன் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதுதான் என்னுடைய ஃபார்மை. நான் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்சர்ட் டேபில் போய்ட்டு ஷேப்ஸில் ஏதாவது ஒரு ஷேப் நம்ம வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதை அலைன் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு பட்டன் ரெடியாக இருக்குது, ஒரு ஃபார்ம் ரெடியாக இருக்குது, இங்கே டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை காப்பி பண்ணி நான் இந்த ஷீட்டில் நம்ம போட போகிறோம். நம்ம இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கும்போது இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா இல்லை. நம்மளுக்கு இங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு டேட்டா இருக்கணும். இந்த டேட்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். அப்போ எம்டியாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கடைசியாக சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணியிருக்கேன். பேஸ்ட்டு ஸ்பெஷலில் போய் ட்ரான்ஸ்போஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு டேட்டா இருந்ததுன்னா நம்ம அவளுடைய மேக்ரோ ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இது 01 வச்சுட்டேன். இங்கே டேட்டாவை ஆதி. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணும்போது இங்கே ஆட் ஆகணும். இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஓவரால்ங்கிற ஷீட்டில் இது அப்பெண்ட் ஆகணும். ஸோ எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டெவலப்பர் டேபுக்கு போகிறோம். ரெக்கார்ட் மேக்ரோ. இப்போ நம்ம இந்த ரெக்கார்ட் மேக்ரோ அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் தேவையான போது நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்க்கு போய்க்குவோம். எப்படி தெரியும் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னால், இதை செலக்ட் பண்ணணும்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், செலக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ரெக்கார்ட் மேக்ரோக்கு ஒரு ஷார்ட்கட் கீ கொடுக்குறேன். ஷிஃப்ட் எஸ் கொடுக்குறேன் நான். டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் இன்புட் அண்ட் append இன் ஓவரால் ஷீட். ஐம் கிவிங் ஓகே. கண்ட்ரோல் சி. ஓவராலில் போயிட்டு ரெஜிஸ்டர் நம்பரில் இருக்கும். கண்ட்ரோல் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறோம். டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த டேட்டா பிளாக்கோட கடைசி ரோவுக்கு போயிடுது. இப்போ நம்மளுக்கு அடுத்த ரோவுக்கு வேணும். அப்போ நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்க்கு போயிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன். மறுபடியும் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்த செல்லுக்கு வந்துடுது. இப்போ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்க்கே போகிறோம். நம்ம இந்த ஃபார்மில் போய் இந்த டேட்டாவை காப்பி பண்ணுறோம். கண்ட்ரோல் சி. ஓவராலில் ஹோமில் போய்ட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் ட்ரான்ஸ்போஸ். இங்கே எங்கேயும் நான் கிளிக் பண்ணவே இல்லை. கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும், அது ஆக்டிவ் செல் ஆகிடும். அதனால் நேராக பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போய் ட்ரான்ஸ்போஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்றோம். இப்போ இந்த ரெக்கார்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய ஆக்டிவ் செல் இந்த ரெஜிஸ்டர் நம்பரில் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஃபார்முக்கு போகிறோம். நம்ம இந்த டேட்டாவெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ணிடுறோம். நம்மளுடைய மேக்ரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. வி ஆர் கிவிங் ஸ்டாப் ரெக்கார்டிங். இப்போ இந்த பட்டனுக்கு நம்ம அந்த மேக்ரோவை அசைன் பண்ணணும். இதை ரைட் கிளிக் பண்ணோம்னாவே அசைன் மேக்ரோ வரும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 2 மேக்ரோ இருக்குது. மேக்ரோ 2 தான் நம்ம பண்ணியிருக்கோம். கிவ் ஓகே. இப்போ இது ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக அடுத்த டேட்டாவை ஆட் பண்ணலாம். நம்ம ஐம் கிளிக்கிங் த சேவ் பட்டன். ஸோ டேட்டா கரெக்டாக ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய ஒரு ரெக்கார்டாவது இருந்ததுனா தான் இந்த மேக்ரோ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஹோமில் போய் கிளியர் ஆல் கொடுத்துடலாம். இப்போ மறுபடியும் இந்த மேக்ரோ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். டேட்டாவை என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம சேவ் பட்டன் கொடுக்கலாம். கொடுக்கும்போது ஐம் கெட்டிங் அன் எரர். எந்த இடத்துல எரர் வருது, ஆஃப் செட் பண்ணுற இடத்துல எரர் வருது. அதாவது டீபக்கிங்கை ஆஃப் பண்ணிடலாம். வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த E3ங்கிற செல்லை செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும், ஓவரால் ஷீட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் C3ங்கிற செல்லை செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஓவரால் ஷீட்டோட C3. இங்கே அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோல் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம். அதுக்கான கோட் பார்த்திங்க அப்படின்னா selection.end excel down.select. இப்போ அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்டாவது இருந்ததுன்னா, ஹெடரை தவிர அடுத்த ஒரு டேட்டாவாவது இருந்ததுன்னா திஸ் வில் ஒர்க். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஷீட்டோட எண்டுக்கு போயிடுது. அப்போ இந்த இடத்துல we have to write something. ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸை ஆன் பண்ணி
நம்ம அடுத்த செல்லுக்கு போயிருக்கிறோம். அடுத்த செல்லுக்கு போயிருக்கோங்கிறது எப்படி தெரியும் நம்மளுக்கு? ஆஃப்செட் ரோ, அதாவது நெக்ஸ்ட் ரோ அண்ட் காலம் வந்து 0, த சேம் காலம். ஸோ அந்த செல்லை செலக்ட் பண்ணி அதில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், அதுலேயே நம்ம வந்து அடுத்த செல் அடுத்த காலமுக்கு போனோம். அடுத்த காலமுக்கு போகிறதுக்கு 0,1, த சேம் ரோ நெக்ஸ்ட் காலம். அடுத்து ஃபார்ம் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதில் காப்பி பண்ணிட்டு வந்தோம். காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இந்த செல்லில் இது காப்பி பண்ணுறதுக்காக இது மறுபடியும் ஓவராலில் செலக்ட் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். பேஸ்ட்டு ஸ்பெஷல் போய் அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது. இப்போ நாம் பண்ண வேண்டியது இந்த இடத்துல எக்ஸல் டவுனுக்கு பதிலாக இஃப் த டேட்டா இஸ் நாட் தேர், ஒரு டேட்டா கூட இல்லை அப்படின்னா எக்ஸல் டவுன் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அடுத்த செல்லுக்கு போய்க்கணும், அவ்வளோதான். ஆக்டிவ் செல்லிலேருந்து அடுத்த செல்லுக்கு போகணும். இஃப் இப்போ இந்த C3 வந்து ஆக்டிவ் செல்லு. ஸோ ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் ஆஃப் நெக்ஸ்ட் ரோ சேம் காலம் டாட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ரோவில் இருக்கிற வேல்யூ இஸ் இட் ஈக்குவல் டு எம்டி. தென் நெக்ஸ்ட் செல்லுக்கு போனால் போதும். ஸோ ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் 1,0 டாட் ஆக்டிவேட். எல்ஸ் suppose there is some data அப்படின்னா we have to go to the end of the block, data blockக்குள்ளே போகணும். அதுக்காக எக்ஸல் டவுன் தான் பண்ணி ஆகணும். and then we can give end if. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நெக்ஸ்ட் இதுக்கு போகிறோம் நம்ம. அப்படி இல்லைன்னா எக்ஸல் டவுன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக நாட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு we are giving எக்ஸல் டவுன். அப்படி இல்லைன்னா ஆஃப்செட் 1,0 ரேஞ்ச் A1 டாட் செலக்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இதே டேட்டா இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் சேவ். இந்த இடத்துல சேவ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி எம்டி செல்லை செக் பண்ணி எக்ஸல் டவுன் பண்ணணுமா இல்லை நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போகணுமா அப்படிங்கிறதுக்கு we have to write VBA கோட். இனிமேல் எனி நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபார்ம்லேருந்து டேட்டாவை இன்னொரு ஷீட்டில் போய் நம்ம அப்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு மேக்ரோவாக அசைன் பண்ணியிருந்தோம். இந்த மேக்ரோவில் ஒரே ஒரு மேக்ரோவிலேயே நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரெண்டுமே மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.